தற்கொலை எதற்கும் தீர்வல்ல. மன அழுத்தம் ஏற்பட்டாலோ தற்கொலை எண்ணம் வந்தாலோ அதிலிருந்து விடுபடுவதற்கு தமிழக சுகாதார சேவை உதவி மையம் 104 அல்லது ஸ்னேகா தற்கொலை தடுப்பு உதவி மையம் 0442640050 ஆகிய எண்களை அழைக்கலாம். டெல்லி தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தில் பயின்று வந்த தமிழகத்தைச் சேர்ந்த மாணவி உயிரிழந்த விவகாரம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அயப்பாக்கத்தை சேர்ந்த அமிர்தவர்ஷினி தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தில் 3ஆம் ஆண்டு பயின்று வந்தார். பல்கலைக்கழக விடுதியில் தங்கி படித்து வந்த அவர் வகுப்புக்கு வராத காரணத்தால் சக மாணவிகள் அவரது அறைக்கு சென்றனர். அப்போது அவர் தூக்கில் தொங்கியிருந்தபடி உயிரிழந்து கிடந்தார். மாணவியின் உடலை கைப்பற்றிய காவல்துறையினர் மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். காவல்துறையினர் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் மாணவி அமிர்தவர்ஷினி தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இருப்பினும் எந்த காரணத்திற்காக அவர் தன் உயிரை மாய்த்துக் கொண்டார் என்பது குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். இதனிடையே கடந்த ஆண்டு தனது தோழி ஒருவர் பாலியல் தொந்தரவு செய்யப்பட்டதற்கு எதிராக குரல் கொடுத்து சக மாணவியரை திரட்டி அமிர்தவர்ஷினி போராட்டம் நடத்தியதாக கூறப்படுகிறது. அவரது மரணத்தில் இதன் பின்னணி உள்ளதா என்ற கோணத்திலும் விசாரணை நடைபெறுவதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தற்கொலை சட்டப்படி குற்றம். அதுபோன்ற எண்ணம் தோன்றினால் 104 என்ற இலவச எண்ணிற்கு அழைத்தால் மனநல ஆலோசனை வழங்க அரசு ஊழியர்கள் காத்திருக்கின்றனர். தற்கொலை எதற்கும் தீர்வல்ல. மன அழுத்தம் ஏற்பட்டாலோ தற்கொலை எண்ணம் வந்தாலோ அதிலிருந்து விடுபடுவதற்கு தமிழக சுகாதார சேவை உதவி மையம் 104 அல்லது ஸ்னேகா தற்கொலை தடுப்பு உதவி மையம் 0442640050 ஆகிய எண்களை அழைக்கலாம்.